ஹாய், என்னோட பேர் சுபாஷ் ஜெய். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படின்னா என்ன, இந்த எஸ்ஐபி வந்து எப்படி வேலை செய்யுது, இந்த எஸ்ஐபியில் எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அப்புறம் வந்து இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்டை வந்து எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க. எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன சொல்லி ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம்னா, டேரெக்டாகவே நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து வாங்குறதோ விற்கிறதோ பண்ணுவோம். ஸோ நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி, நம்மளே டைம் கன்சியூம் பண்ணி, டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட். இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா, நமக்குள்ள அமௌண்ட்டை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவர் எந்த ஸ்டாக்கில் கரெக்டாக இருக்கோ அவங்கள பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ இதில் வர ஒரு முக்கியமான மெத்தட் தான் இந்த எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த பிளான் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதை வந்து ஆர்டி, பேங்க்கில் வந்து ஆர்டி கட்டுற மாதிரி. ஸோ ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட் குறிப்பிட்ட மினிமம் 500லேருந்து ஆரம்பிக்கிறோம், லிமிட் எதுவுமே கிடையாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு 500 அமௌண்ட், ஒரு 500 ருபீஸ் வந்து ஆரம்பிக்கலாம். அந்த 500 அமௌண்ட் வந்து மாதமோ இல்லை குவார்ட்டர்லி வைஸோ நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ அது மூலமாக சில ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது சொல்ல வரது தான் எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்துட்டோம், நம்ம ட்ரேடிங் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்ஸ் எல்லாம் ஒரு மெத்தட் தான். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் தான் கரெக்டான நம்ம ஒரு லாபம், நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்ஐபி என்ன சொல்லுவோம்னா, ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து மாதமோ அந்த குவார்ட்டர்லியோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை பே பண்ணிவிட்டு கரெக்டான இன்கம் ஜென்ரேட் பண்ண ஒரு வழி தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த எஸ்ஐபி வந்து ஒரு இயர் பை வைஸும் சரி, ஒரு மந்த்லி சரி, நல்லாவே ஒரு க்ரோத்தை வந்து இந்தியாவில் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த லாஸ்ட் நவம்பர் டேட்டா படி, ஆஸ் பர் எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்க ரிப்போர்ட் படி, நவம்பர் மந்தில் வந்து 25,320 crore அசட், அந்த பேஸ் அசட் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்குது, 25,320 crore. இதுவே நீங்கள் ஜனவரியில் இந்த வருஷம் 2024 ஜனவரி எடுத்துட்டிங்கன்னா 18,830 crore. ஸோ இது ஜனவரி டு நவம்பர்லேயே ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ். அதே மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ், அந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் செப்டம்பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.87 crore அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் அக்டோபர் எடுத்துட்டிங்கன்னா 10.12 சம்திங், அந்த 10.12 crore அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இது நவம்பர் எடுத்துகிட்டிங்கன்னா 10.23 crore ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எஸ்ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஏஜ் பீப்புள் 25 to 35 ஏஜ் பீப்புள் வந்து அரௌண்ட் 40 to 45% பீப்புள் வந்து இந்த ஏஜ் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து முன்னுரிமை காட்டுறாங்க அந்த எஸ்ஐபிக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கடந்த 5 வருஷமாக வந்துட்டு மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருந்தாலுமே அரௌண்ட் ஆவரேஜாக வந்து 10 to 12% வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த எஸ்ஐபி கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டேட்டா சொல்லுது. ஸோ வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து இப்போது அரௌண்ட் ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பாஸ்ட் இயர், போன இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது ஸோ எஸ்ஐபி பற்றி கொஞ்சம் கிராஜுவலாக நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்துட்டுருக்கு. பட் மேஜராக என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ்ஐபி வந்து ரொம்ப சேஃபு, ஸோ ரிஸ்கே கிடையாது, அந்த மாதிரி தாட்லாம் சில பேர்த்துக்கு இருக்குது. பட் வந்து எஸ்ஐபி வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து சேஃப் அண்ட் ரிஸ்க் கம்மி தான். எதை கம்பேர் பண்ணும்போது தான் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபி வந்து கொஞ்சம் வந்து சேஃப் தான், பட் ரிஸ்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஷார்ட்கட்டும் கிடையாது. பட் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சேவிங்ஸ் இல்லாமல் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு இந்த எஸ்ஐபி சொல்லலாம். ஸோ எஸ்ஐபி அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து மாதமோ இல்லை குவார்ட்லியோ கரெக்டாக பே பண்ணி வந்து அது மூலமாக நல்லா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறதா இந்த எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி பற்றி ஒரு சின்ன புரிதல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த எஸ்ஐபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 500 rupees போடுறேன். அப்புறம் வந்து எஸ்ஐபி அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து 500 rupees, 1000 rupees, 2000 rupees அப்படி போகிறாங்கன்னா, இந்த எல்லா அமௌண்ட்டும் கும்யூலேட்டிவாக கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ், அதாவது ஈக்விட்டிஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் சில செக்யூரிட்டிஸ்லாம் போட்டு அதோட ரிட்டர்ன்ஸை வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் டெப்த்தாக பார்க்கணுன்னா ஒரு 2 டேர்ம் எடுப்போம். ஸோ அது மூலமாக தான்
இந்த எஸ்ஏபி வந்து வேலை செய்யுது. ஸோ அந்த 2 டேர்ம் என்னென்னா என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. என்ஏவி அப்புறம் வந்து நம்ம அந்த என்ஏவி மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற யூனிட்ஸ். ஸோ அந்த ரெண்டும் பொறுத்து தான் எஸ்ஏபி வந்து ஒர்க் ஆகுது சொல்லுவாங்க. ஸோ அது என்ன என்ஏவி அண்ட் ஒர்க் யூனிட்ஸ் சொல்கிறேன். ஸோ என்ஏவி அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ. ஸோ அதில் நேம்லேயே உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு கம்பெனியோட மதிப்பு, அந்த மதிப்பு எப்படி இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு குறியீடு தான் இந்த என்ஏவி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு, அதாவது அசெட்ஸ் மைனஸ் லியபிலிட்டிஸ், அதில் வந்து நம்ம அந்த லியபிலிட்டிஸை வந்து மைனஸ் பண்ணுவோம், அதாவது சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். ஸோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்து டிவைட் பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 30, 40, 50 இந்த சம்திங் இந்த மாதிரி வேல்யூ வரும். ஸோ இது தான் வந்து என்ஏவி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ஏவி பொறுத்த என்ஏவி 50 இருக்குன்னா ஓகே அந்த மதிப்பு இருக்குது. ஸோ அதாவது டக்குன்னு ஒரு மதிப்பு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓகே ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படி தெரியும். ஓகேவா, இதுதான் வந்து என்ஏவி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே நம்ம ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எடுத்துட்டாங்க, அதை வந்து லியபிலிட்டிஸ் கூட மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த மதிப்பை வந்து டிவைட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அதோட டிவைட் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வருது, குறிப்பிட்ட ஒரு டிஜிட் வருது. ஸோ 30 இருக்கலாம், 20 இருக்கலாம், 40 இருக்கலாம், 45, 50 அது இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் என்ஏவி அப்படி சொன்னாங்க. ஸோ இந்த என்ஏவியை வச்சு தான் நம்ம யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இந்த யூனிட்ஸை வச்சு தான் கடைசியில் நம்ம விற்கும் போது ஸோ வந்து இந்த யூனிட்ஸும் இந்த என்ஏவி வச்சு தான் நம்ம வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 5,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க மந்த்லி. இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ₹5,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இந்த மந்தோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கம்பெனியோட கரண்ட் என்ஏவி எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், அதாவது 5,000 டிவைடட் பை இந்த என்ஏவி, அதாவது 50. ஸோ 5,000 டிவைடட் பை 50 அப்படி போடும்போது எவ்வளோ வருதுன்னா 100 வருது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்ட யூனிட்ஸ் வந்து 100. ஸோ இப்படி தான். ஸோ மந்த்லி வந்து இந்த யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கரண்ட் என்ஏவி பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எடுத்துப்போம். இந்த மொத்தம் 5,000 போட்டிங்க, கரண்ட் என்ஏவி 50 இருக்குது. ஸோ அதனால் 5,000 டிவைட் பை 50 போட்டனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற யூனிட்ஸ் வந்து 100 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஜனவரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதே 5,000. ஏன்னா எஸ்ஐபி இது கான்ஸ்டன்ட் அமௌண்ட், ஃபிக்ஸ்டு அமௌண்ட் போட்டால் போதும். ஸோ அதே 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க. பட் அதே என்ஏவி இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்க தான் செய்யும். ஓகேவா, மேபி குறையலாம், மேபி வந்து கூடலாம். ஸோ இந்த 50 என்ன ஆகுதான் 51 அப்படியே ஆகுது. ஓகேவா, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ 51 ஆயிடுது. இப்போ அதே ஃபார்முலா 5,000 டிவைட் 51 போடும்போது சம்திங் 98.03 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ 2 மாதம் சேர்க்கும் போது 198.03 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் மந்த்லி வந்துட்டு நீங்கள் வந்து சேம் அமௌண்ட்டு தான் போடுவீங்க. பட் அந்த என்ஏவி வந்து ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கனால அந்த என்ஏவி வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஆகிற அந்த என்ஏவி வந்து நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி நீங்கள் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ கடைசியாக லாங் டேர்மாக ஸோ 10 years 15 years கழித்து நீங்கள் விற்கும்போது இந்த யூனிட்ஸ் பொறுத்தும் அப்போ இருக்க கரண்ட் என்ஏவி பொறுத்து தான் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக திரும்பி வரும். ஓகேவா, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி வந்துட்டு இந்த என்ஏவி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனியோட அசட்ஸ் அப்புறம் லியபிலிட்டிஸ்லாம் பார்த்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை டிவைட் பண்ணி அப்படிலாம் நீங்கள் வேலைக்கு கொண்டு வர அவசியம் இல்லை. ஸோ அதுக்குன்னு சில வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அது என்ன வெப்சைட் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக குரோமில் போய்ட்டு AMFI அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஸோ அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா கம்பெனி அப்படி வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போகும்போது இங்கே நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ICICI ப்ரூடென்ஷியல் ஃபண்ட் அதை நான் எடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் எக்ஸாம்பிளாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது இப்போதைக்கு கொஞ்சம் டாப்பில் இருக்குன்னு சொல்லி டேட்டா பார்த்தேன். ஸோ அதை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஆள் கூட கொடுத்துவாங்க. ஆள்னு சொல்லி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா கெட் NAV அப்படி எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். ஸோ அப்படி டேட்டா நீங்கள் பார்க்கும்போது இதில் பாருங்களேன், இங்கே பாருங்கள் ICICI ப்ரூடென்ஷியல் பேங்கிங் அண்ட் PSU டெட் ஃபண்ட் கிராக் அண்ட் க்ரோத் அப்படி இருக்குது. ஸோ அதில் வந்து இங்கே பாருங்கள் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கு நேராக பார்க்கும்போது 32.576 அதாவது 32.6 கிட்டே இருக்குது. ஸோ டேட் பாருங்கள் 27 December 2024. ஸோ இப்போ கரண்ட் டேட் வந்து நம்மளுக்கு வந்து 28 இன்றைக்கி கரண்ட் டேட் 28. ஸோ வந்து இந்த NAV வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
ஸோ முந்தின நாள் தான் கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா நேற்றுக்குள்ள டேட்டா தான் இன்றைக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி டெப் ஃபண்டோட என்ஏவி வந்து 32.56 இருக்குது. இது வந்து எந்த டேட்னா நேற்றுக்குள்ள டேட்டு. ஓகேவா? ஸோ அதில் வந்து இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா நேற்றுக்குள்ள டேட்டை வச்சு தான் வந்து இந்த என்ஏவியை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நடக்குது அப்படின்னா அந்த என்ஏவியை கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு பார்க்குறீங்க, ஓகே இந்த ஃபண்டில் வந்து ஒரு 50 என்ஏவி இருக்குது. அப்போது வந்து நான் இன்றைக்கி 1000 நீங்கள் 5000 போட்டோன்னா 100 யூனிட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நாளைக்கும் வந்துட்டு போடும்போது 100 rupees 100 யூனிட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் நாளைக்கு வந்து அந்த என்ஏவி மாறலாம். ஓகேவா? நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த நாளே கூட மாறலாம். பட் வந்து அதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரே என்ஏவி இருக்காது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற என்ஏவி வந்து நேற்றுக்குள்ள என்ஏவி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 27 டிசம்பர் காமிச்சேன். இன்றைக்கி ஆக்சுவலாக 28 டிசம்பர். ஸோ வந்து நேற்றுக்குள்ள என்ஏவி தான் காமிப்பாங்க, ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ மண்டே என்ன ஆகும்னா மண்டே வந்து ஃபுல்லாக ஸோ அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம் தான் வந்து இந்த என்ஏவி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ அங்கே போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் குழந்தையோட நாளைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும்போது அந்த யூனிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, என்ன கூடுதலாக இருக்குது, நம்ம 100 தானே எதிர்பார்த்தோம் அப்படி பண்ணால் இதுதான். ஸோ நேற்றுக்குள்ளே வேல்யூ வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அடுத்த நாள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வேல்யூ மாறிச்சுன்னா உங்களோட அந்த யூனிட்ஸும் மாறும். ஸோ அந்த கரண்ட்டாக வந்து எந்த என்ஏவி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இப்போ ஏஎம்எஃப்ஐ அதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து ப்ரீவியஸ் மந்த் எப்படி இருக்குது, ஸோ இதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது. அது இந்த வெப்சைட்னா நீங்கள் க்ரோம் போயிட்டிங்கன்னா இடி அப்படின்னா இடி மணி அப்படி வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி ஹிஸ்ட்ரி அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐசிஐசிஐ நீங்கள் போகும்போது ஸோ நம்ம அதில் பார்த்தது வந்து இந்த இதுதான். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு எந்த டேட்டில் வேணும். ஸோ இப்போதைக்கு ஓகே. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அக்டோபரில் பார்க்கணும். இது நவம்பர்னால் இது வந்து டிசம்பரில் இருக்குது. அக்டோபரில் பார்க்கணும் அப்படின்னா அதே டேட்டு 27 நீங்கள் பார்க்கும்போது அக்டோபர் 10, 2024 அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து கரண்ட் டேட் வந்து 27/12/2024. ஸோ 2 months நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அந்த ரேட்டை கொடுத்துட்டு அப்டேட் என்ஏவி கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ரேட்டில் 32.6 இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது. ஸோ 23 இருக்குது, 22 இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸோ 10 more funds இதை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ கொடுக்க வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அக்டோபர் 28 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதாவது டிசம்பர் 27 வந்து அதாவது இன்றைக்கி நேற்று டேட்டில் வந்து 32.6 இருந்திருக்கு. 2 மாதம் முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 32.9 அப்படி 19 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மந்த் வைஸும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடி மணி இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மந்த் வைஸும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த மந்த்ஸுக்கு ஓகே. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அந்த பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ வேணும்ல. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த இடி மணி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சொன்ன எக்ஸாம்பிளை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியே இந்த எஸ்ஐபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி டெப் ஃபண்ட் தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அப்போ தான் பார்த்த மாதிரி என்ஏவி வந்து நேற்று டேட்டு படி அதாவது 27/12/2024 படி எவ்வளோ இருக்குது, 32.6 இருக்குது என்ஏவி நம்ம அப்போ தான் பார்த்தோம். ஸோ இதே வந்து நம்ம இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்கும்போது இதே டேட்டில் போன வருஷம் எவ்வளோ வந்திருக்குன்னா 30.12. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 1 year டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்க்கும்போது 2.48. அதாவது இந்த டிசம்பரில் எவ்வளோ இருக்குது, போன டிசம்பரில் எவ்வளோ இருக்குது. ஸோ ரெண்டும் டிஃப்ரென்ஸ் 2.48. அதாவது 2.48 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஓகேவா? இந்த டேட்டா வச்சு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக அசியூம் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 yearல வந்து 2.48 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 rupees வச்சு மாதம் போட்டு ஒரு 15 வருஷம் நீங்கள் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ 1 yearல இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 15 வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் கூட சொல்ல முடியாது. சப்போஸ் இதோட பெருசாகவே கூடலாம். பட் இதே எது கூடியிருக்கு அப்படின்னா இந்த 2.48 வந்து 15 மல்டிபிள் பண்ணும்போது 37.2. ஸோ இந்த வேல்யூ வருது. ஸோ 1 yearக்கு 2.48 கூடுது. ஸோ அதே வேல்யூ 15 வருஷம் பார்க்கும்போது 37.2 வந்து கூடுது. ஓகேவா? ஸோ இப்போ கரண்டாக என்ஏவி ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் என்ஏவி பார்க்கும்போது ஸோ இந்த 37.2வும் இந்த அதாவது இப்போ உள்ள 32.6 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 69.8 வரும். ஓகேவா?
ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் வர NAV வேல்யூ இதுதான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு அந்த ஒரு அசியூம் பண்ணி பார்த்த அந்த கால்குலேஷன் படி ஸோ 1 இயருக்கு எப்படி இருக்குது, ஸோ 15 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துரும். இது வந்து NAV கால்குலேஷன் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்புறம் வந்து யூனிட்ஸ் நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, டிசம்பர் மந்த்து பண்ணுறீங்க, இந்த மாதம் பண்ணுறீங்க 1000. இப்போ இதில் மூலமாக வந்து யூனிட்ஸ் எவ்வளோ வரும், ருபீஸ் அப்போதே பார்த்தோம் ஃபார்முலா படி 1000/32.6. இந்த 32.6 என்ன சொல்ல வர புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த NAV வேல்யூ அப்படி பார்க்கும்போது 30.67 யூனிட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதே 1000 ருபீஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், ஏன்னா எஸ்ஐபினால கான்ஸ்டண்ட்டாக அதே 1000 ருபீஸ் அடுத்த மாதம் போகிறீங்க. பட் அடுத்த மாதமும் அதே NAV இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. மார்க்கெட் ரிஃப்ளெக்ஷனால் மாறும். ஸோ நம்மளுக்கு எப்படி மாறிருக்கு அப்படின்னா 32.6லேருந்து 32 ஆக கம்மியாக இருக்குது. அப்படி சொல்லும் போது எவ்வளோ வேல்யூ பர்ச்சேஸ் ஆகிருக்கு, யூனிட்ஸ் பர்ச்சேஸ் ஆகிருக்கு அப்படின்னா 31.25. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கூடிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து 32 வேல்யூ கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து யூனிட்ஸுக்கு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ போன மாதம் வந்து 30.67 இப்போ 31.25. ஓகேவா? ஸோ அடுத்த February மந்த் நீங்கள் போகிறீங்க, அப்போ வந்து 33 மாறிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து எவ்வளவு 30.30 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக 3 மாதத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற யூனிட் எவ்வளோனா 92.22 அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். யூனிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 3 மாதத்துக்கு நம்ம என்னமோ லெட்ஸ் சே 92 யூனிட்ஸ் எடுத்துப்போம். 92.22லேருந்து 92 எடுத்துப்போம். ஓகேவா? 3 மாதத்துக்கு எவ்வளோ வந்து சம்பாதிச்சிட்டிங்க, யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வச்சு 1 இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1 இயருக்கு பார்க்கும்போது 92 × 4 பார்க்கணும்னா 1 இயருக்கு வந்து 368 யூனிட்ஸ். ஸோ அந்த 4 எப்படி வந்து தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 மாதத்துக்கு இவ்வளோனா 1 இயருக்கு பார்க்கும்போது 92 × 4. ஸோ 1 இயருக்கு வந்து 368 யூனிட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது 15 வருஷத்துக்கு 15 இயர்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும், 368 யூனிட்ஸ் × 15 போடும்போது 5520 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 15 வருஷத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ யூனிட் சம்பாதிச்சிட்டீங்க. ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 15 வருஷம் கழிச்சு இந்த யூனிட்ஸையும் அப்புறம் அந்த டைமில் உள்ள கரண்ட் NAVயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் இந்த அமௌண்ட். ஓகேவா? 3,85,296 அமௌண்ட் தான் நீங்கள் அந்த டைமில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு 1 lakh, அதாவது 1000 ருபீஸ் வச்சு 15 வருஷம் பண்ணும்போது வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா 1,80,000. ஓகேவா? ஸோ பட் கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு 3,85,000. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு வருஷம் டேட்டா வச்சு அப்புறம் 15 வருஷத்துக்கு எப்படிங்கிறது கம்பேர் பண்ணி சொல்கிற எக்ஸாம்பிள் அது. பட் இதோட கூடலாம், நல்லாவே கூடலாம். பட் வந்து அந்த NAV வந்து இன்னும் கொஞ்சம் 100 கூட போகலாம், சொல்ல முடியாது. ஸோ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியக்கனே சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த கரண்ட் NAV வச்சும் அப்புறம் வந்து யூனிட்ஸ் NAV வச்சும் அப்புறம் வந்து யூனிட்ஸ் வச்சு தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்புறம் என்னென்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக போடுறீங்களே, ஒரு கான்ஸ்டண்ட்டாக போகிற அமௌண்ட் தான் வந்து ருப்பி காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 1000 ருபீஸ் போகிறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு NAV குறிப்பிட்ட ஒரு NAV இருக்குது, அது மூலமாக சில யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து அடுத்தது வந்து அதே 1000 ருபீஸ் போட்டு அந்த டைமில் வந்து NAV கம்மியாகுது, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான யூனிட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அடுத்த மாதமும் அதிகம் NAV வந்து அதிகமாகுது, பட் அது சம்மந்தமாகவும் அது ரிலேட்டடாகவும் நீங்கள் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்படி வந்து கான்ஸ்டன்ட் அமௌண்ட் மூலமாக மார்க்கெட் வந்து ஏறினாலுமே குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். கான்ஸ்டண்ட்டாக போட்டு அந்த மார்க்கெட்டோட அந்த ஃப்ளோலேயே நம்மளும் போய்ட்டு அந்த யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறதுனா இந்த வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து வித்தவுட் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்து அந்த எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்லுவது புரியும். அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு 1000 போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க. அவர் வந்து நான் வந்து லம்ப் சம் அமௌண்ட்டாக போடுறேன், 1000 போல் லம்ஸ் அமௌண்ட்டாக போகிறேன். நீ போட்ட அதே 3000 பிரித்து போட்ட 3000 நான் ஒரே லம்ஸ் அமௌண்ட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் இன்கேஸ் 3000 எடுத்துகிட்டு டிசம்பர் மந்த் போட்டிருந்தானா அந்த NAV வச்சு பார்க்கும்போது அவர் எவ்வளோ யூனிட் சம்பாதிச்சிருப்பானா 92. ஓகேவா? நீங்கள் 3 மாதம் சம்பாதிச்சதை அவர் வந்து ஒரே மாதத்தை சம்பாதிச்சிட்டாரு. அப்புறம் வந்து இல்லை அவர் வந்து சார் இது வந்து ஜனவரி, இது வந்து பிப்ரவரி வச்சுக்கோங்க.
ஓகேவா. நம்ம இப்போ ஜனவரியில் போகிறாரு. ஜனவரியில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஏற்கனவே அதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். 32,600 32 ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். 32 ஆயிடுச்சு NAV. இப்போது வந்து அதே நீங்கள் சம்பாதிச்ச நீங்கள் 3 மாதமாக 92 சம்பாதிச்சிங்க. அவர் ஒரே மாதம் 93.75 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஓகேவா. ஸோ அதே அவர் என்ன பண்ணார், பிப்ரவரியில் பார்க்குறாரு. பிப்ரவரியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரியில் போடும்போது வந்து 33 ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து அவர் 90 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் 92.22 யூனிட் சம்பாதிச்சிட்டீங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இது எல்லாமே வந்துட்டு அட்வர்டைஸாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா என்னோட லம்சம் போட்டால் ஒரே டைமில் போட்டால் நல்லாவே வருதுன்னு தெரியும். பட் அந்த டைமில் வந்து 2 ஃபேக்டரை நீங்கள் பார்க்கணும். 3,000 ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 1,000 போட்டதுனால அவர் 3,000 பல்க் அமௌண்ட் போகிறனால 3,000 ஜஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பட் லம்ஸ் அமௌண்ட்னா மினிமம் 50,000 1 lakh போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபேக்டர் இருக்குது. 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்னென்னா உங்கள்கிட்ட வந்து லம்சம் அமௌண்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் போட முடியும். பட் அந்த லம்சம் அமௌண்ட் நீங்கள் போடுறீங்கன்னா ஹை ரிஸ்க் இருக்குது. கரெக்டான டைமில் நீங்கள் போடணும். இல்லைனா லாஸ். கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் எஸ்ஐபியில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறதுக்கு பதிலாக ஒரு லம்ஸ் அமௌண்ட் போட்டால் கரெக்டான அமௌண்ட் நல்லாவே கிடைக்கும். பட் நீங்கள் கரெக்டான டைமில் நீங்கள் போடணும். பட் அப்படி போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான். ஸோ இதுக்கும் அதுக்கும் இந்த 2 ஃபேக்டர் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ எஸ்ஐபி அப்படி போடும்போது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக போடும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் சொன்னாங்களா, அது வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓரளவு நீங்கள் சேஃபாக பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தட், அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. ஸோ லம்ஸ் அமௌண்ட் நீங்கள் போடலாம். பட் லம்ஸ் அமௌண்ட் போடுறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கரெக்டான டைமில் போடணும். ஸோ கரெக்டான டைமில் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான நாலேஜ் இருந்தால் மட்டும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு சில டேட்டா மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு மந்த்தும் கான்ஸ்டண்ட்டாக போகிறது தான் இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ இப்படி தான். ஸோ இந்த NAV அண்ட் இந்த யூனிட்ஸை பொறுத்து தான் வந்து இந்த எஸ்ஐபி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். எந்த டைமில் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சேவிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. பட் என்கிட்ட கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது. பட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது உங்களுக்கு ரைட் டைம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதும். கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நம்ம வந்து கேஜுவலாக போட்டிருந்தோம்னா நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 15 years 20 years வந்து கன்டினியூஸாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து போடலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ லாங் டேர்மாக ஸ்ட்ராட்டஜியாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரைட் டைம். கம்மி அமௌண்ட் வச்சுருக்கீங்க, மினிமம் அமௌண்ட் தான் வச்சுருக்கீங்க, பட் லாங் டேர்மாக போட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரைட் டைம். ஸோ வந்து நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து ஏற்றம் ரொம்ப டவுனாக இருக்கும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எஸ்ஐபி யூனிட்ஸ் வந்து எப்போ அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது தான். அப்போ தான் வந்து NAV வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் போடுற அமௌண்ட் ப்ரீவியஸ் மந்தோட இங்கே டவுன் ஆகிடுச்சு மட்டும் தான் நல்ல யூனிட் சம்பாதிக்கலாம். ஸோ வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் நிறைய யூனிட்ஸ் சம்பாதிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த பர்ச்சேஸ் பண்ணி யூனிட்ஸ்னால நீங்கள் ஒரு 15 years 20 yearsக்கு அப்புறம் விற்கும் போது நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ். நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இல்லைனா ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க, இல்லை ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உங்கள் பையனையும் பொண்ணையும் ஃபாரின் அனுப்ப போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ இப்போதே வந்து இதுதான் ரைட் டைம் உங்களுக்கு வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து உங்கள் கிட்ட ரிமைனிங் இருக்க அமௌண்ட் நீங்கள் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டே இருக்கீங்க. கடைசியாக எல்லா செலவும் போக மினிமம் 1000 to 1500 கையில் நின்றுட்டே இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் ஃபேமிலி வந்து பாதிக்காது. ஏன்னா அது ரிமைனிங் இருக்க அமௌண்ட் தான். சேவிங்ஸு எல்லாம் போக, செலவு எல்லாம் போக உங்கள் கையில் ஒன்று அமௌண்ட் இருக்குது. அது உங்களுக்கு ரைட் டைம் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி? ஸோ அந்த சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வகையான ஃபண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு கீழே எத்தனை வகையான ஃபண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு கீழே வரும்போது ஃபஸ்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படி எடுத்தனாலே ஷேர்ஸ் தான். ஸோ ஷேர்ஸ் நீங்கள் போய்ட்டு அந்த மாதிரி ஃபண்ட் போய் இன்வெஸ்ட் பண்ணாலே கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்னாலே கண்டிப்பாக ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஃபண்ட் வந்து ரொம்ப ரிஸ்க் வந்து அதை கம்பேரிட்டிவ்லி வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ டெப்ட் ஃபண்ட் எடுத்து அந்த கடன் பத்திரங்கள்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, ஸோ அதுதான். ஸோ டெப்ட் ஃபண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டியில் வந்து இருக்கிற ரிஸ்க்கோட கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்து ஹைப்ரிட் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. ஈக்விட்டியும் கொஞ்சம் இருக்கும், டெப்ட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
பிரித்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஈக்விட்டி அடி வாங்கினாலும் டெப்ட் மூலமாக வந்து நம்ம சில லாபத்தை பார்த்துக்கலாம். ஸோ வந்து டெப்ட் அடி வாங்கினா ஈக்விட்டி மூலம் லாபம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸில் எது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே ரிஸ்க்கும் அந்த இடத்துல கம்மி. நீங்கள் போட்ட கேபிட்டலுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். எது கம்பேர் பண்ணும்போதுனா ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் கம்பெனி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டார்கெட் பண்ண பாருங்கள். ஸோ இனிஷியலாக நீங்கள் போகிறீங்க, நீங்கள் மார்க்கெட்டை அதே டைம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன தான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாட்டினாலுமே பட் நீங்கள் மானிட்டரைஸ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் போகிற மணி இல்லையா, நீங்கள் ரூபா போட்டாலுமே ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட் போட்டாலும் சரி, ரொம்ப சேஃபாக சைடு போட்டாலும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. பட் ஷேர் மார்க்கெட்டில் போகிற ரிஸ்க் இல்லாட்டினாலுமே, மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாட்டினாலுமே பட் நீங்கள் மானிட்டர் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் என்னோடய ஐடியாஸ் எப்படின்னா, நீங்கள் லார்ஜ் கேப் கம்பெனிலே நீங்கள் போடும்போது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே ரிஸ்க்கு வந்து கம்மி. நீங்கள் ஸ்மால் கேப்பில் போடும்போது ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸ் நல்லா நீங்கள் எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே எதிர்பார்க்கலாம், பட் ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்குன்னு சொல்லி என்னோட ஐடியா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான், சப்போஸ் நான் வந்து இன்வால்வ் ஆகிறேன்னா இந்த மாதிரி தான் போட்டு, ஸோ அப்புறம் வந்து ஃபர்தராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு இதுதான் 3 வகையான ஒரு டைப்ஸ்: ஈக்விட்டி, அப்புறம் டெப்ட் அண்ட் ஹைப்ரிட். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எந்த வகையில் போட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் டெப்ட் ஃபண்ட் இன்னும் சுருக்கமாக சொன்னால் டெப்ட் ஃபண்டில் போகிறது வந்துட்டு கொஞ்சம் சேஃபர் சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்டு எங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம்? நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. சிரோதா காயினில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் குபேரா அந்த இடத்துல போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து க்ரோ ஆப் இருக்குது. அப்புறம் ஈடி மணி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. சரி, நீங்கள் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டான வெப்சைட் எதுன்னு பார்த்துட்டு, நான் சிரோதா யூஸ் பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து சிரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கைட் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கைட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஓப்பன் பண்ணணும், எஸ்ஐபி ஓப்பன் பண்ணால் சிரோதா காயின் அதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோ ஆப் இருக்குது. அப்புறம் வந்து ஈடி மணி இருக்குது, குபேரா. ஸோ வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் போய் நீங்கள் எஸ்ஐபி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கன்க்ளூஷன் வரும். ஸோ எஸ்ஐபி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக குவார்ட்டர்லியோ அப்புறம் மந்த்லி வைஸோ போகிறதா அந்த எஸ்ஐபி ஒரு கிராஜுவலாக போட்டு கரெக்டான ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண தான். ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டோட சேஃபர் சைட் அப்படி இருந்தாலுமே ரிஸ்க்கே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ஷார்ட் கட் அப்படி சொல்கிறாங்க, பணம் சம்பாதிக்க ஷார்ட் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இது ஈஸியாக கொஞ்சம் ஏர்ன் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஷேர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து சேஃபர் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எஸ்ஐபின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து கிராஜுவலாக ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக மாதம் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி லாங் டேர்ம் போட்டால் மட்டும்தான் அதுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐபி அப்படிலாம் என்ன பார்த்தோம், எஸ்ஐபி வேலை செய்து எப்படி பார்த்தோம், எந்த டைமில் வந்து கரெக்டான டைம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். எந்த விதமே வந்து உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அப்படிலாம் திருப்பி பாருங்கள். வேரியஸ் வெப்சைட்லாம் போய் பாருங்கள், சோர்ஸஸ் போய் பாருங்கள். க்ரோம் வெப்சைட் யூஸ் பண்ணி எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் போய் பாருங்கள். பார்த்தா இருந்தால் இன்னொரு டீட்டெயில்ஸ் நல்லாவே புரியும். கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் டாப்பிக்கோட, இன்னொரு ஃபைனான்ஸ் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.